தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பவாரியா கொள்ளை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1995 இருந்து 2005 ஆண்டு வரை நடந்த மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் கொலை. இது 2005 ஆண்டு எங்க இருந்து இந்த விஷயம் சூடு பிடிக்குது அப்படின்னா, கும்மிடிப்பூண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனன் அவருடைய கொலை. அவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து நடந்த கொலையில இருந்து தான் இந்த பிரச்சனையே மிகப்பெரிய ஒரு தேடலுக்கு போகுது. அதுக்கு முன்னால 10 ஆண்டுகளாக இந்த பவாரியா கொலை அப்படிங்கிறவங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல இது போல வீடு புகுந்து ஒரே அடிதான், அடிச்சா கதவு பிஞ்சு போயிடுற அளவுக்கு தான் அடி. அந்த அளவுக்கு அவங்க வலுவான ஆயுதங்களோட இறங்குறது. சொல்ல போனா 10 நிமிடம் இல்ல 5 நிமிடத்துக்குள்ளே எல்லா விஷயங்களையும் முடிச்சிடறது. யாரை போடணுமோ போட்டு தள்ளிட்டு எவ்வளவு இருக்குதோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறது. சுத்தி சுத்தி பார்த்தோம்னா 5 நிமிடத்துல வேலையே முடிஞ்சிருமா. அந்த அளவுக்கு தான் அந்த கொள்ளையர்களுடைய திட்டம் இருந்தது. இந்த 10 ஆண்டுகள் அவங்க எப்படி இந்த கொள்ளையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜமுக்கால விற்கிற மாதிரி வர்றது. ஏதோ ஒரு வட இந்தியா வந்திருக்கிறான், ஏதோ ஒரு வித்தியாசமான பொருளை விற்கிறான், ஏதோ குறைஞ்ச விலைக்கு விற்கிறான், கதவை திறந்துடுறது. இப்ப எல்லாத்தையும் நோட்டம் பார்க்குற மாதிரி பகல் முழுவதும் என்ன செய்யறதுன்னா, அந்த ஏரியால என்ன இருக்குது ஏது இருக்குது, எந்த பக்கமா எந்த பக்கமா தப்பிச்சு போகலாம், அந்த வீட்டுல நாய் இருக்குதா இல்லையா, அந்த வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த வீட்டை கொள்ளையடிச்சுமா தேருமா தேராதாங்கிற வரைக்கும் முழு சர்வே எடுத்துறேன். எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீட்லயே ஒரு சின்ன மார்க் போட்டு போயிடுறாங்கிறாங்க. அவன் ஹிந்திலேயோ இல்லை என்றால் ஏதோ ஒரு அடையாளம், இந்த வீட்டுல கொள்ளையடிக்கலாம், இந்த வீட்டுல ஏறலாம், இந்த வீட்டுக்குள்ள புகுந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏதோ ஒரு சிம்பலை போட்டு போறான். இதை இரவுல இந்த ஏரியா தான் தெரிஞ்சுட்டு வர்றவங்க குறிப்பிட்ட அந்த அடையாளத்தை சொல்லி வந்த உடனே இந்த வீடு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான அடையாளத்தை பார்த்து 10 நிமிடம் தாங்க உள்ள இறங்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டே வெளியேறிடுறது. இது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா நடக்குது. இதுல நம்ம செய்யற பிழை என்னன்னா, அந்த ஜமுக்கால விற்க வர்றவன் இல்லைன்னா பொம்மை விற்க வர்றவன் எதையோ அவனை விற்க வர்றான் இல்லையா, அவன் குறைந்த விலைக்கு சொல்லிடுறான். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னு சொல்றான். நம்ம கிட்ட ஒரு பெரிய நோய் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறத விட அடுத்தவன் கொண்டு கொடுப்பான் பாரு, அதுலதான் விலை உயர்ந்ததுன்னு நினைக்கிறது, அதுலதான் மதிப்பு கூட நினைக்கிறது, அதுலதான் தரம் அதிகம் நினைக்கிறது. இது ஒரு பெரிய நோய் நமக்கு. நம் மொழி தெரியாதவன் ஒருத்தன் எதையோ பேசி கொடுக்குறான்னா அவன் ஏதோ குறைஞ்ச விலைக்கு கொடுத்துருவான் அப்படின்னு நினைச்சு வெளியே வர்றது. அவன் பார்த்தீங்கன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை அடிச்சுட்டு போயிடுவான். அப்படிதான் உங்ககிட்ட ஜமுக்கால குறைந்த விலைக்கு விற்க உன் வீட்டுல எல்லாத்தையும் என்னென்ன இருக்குங்கிற எல்லா தகவலையும் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கிற தகவலை வச்சுதான் இதை முழுமையா செஞ்சிருக்கிறான். இந்த சம்பவங்களை மையமாக வச்சு தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற ஒரு திரைப்படமே எடுக்கக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய இந்த கொள்ளை சம்பவம் கொலை சம்பவங்கள் இருந்துச்சு. இதோடைய முக்தாய்ப்பா தான் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சன் வீட்டுக்குள்ளேயும் இதே மாதிரிதான் உள்ள வர்றாங்க. இதே மாதிரி நோட்டம் வர்றாங்க. இரவுல 2 மணிக்கு உள்ள வர்றாங்க. எல்லாரும் அயர்ந்து தூங்கக்கூடிய அந்த நேரத்துல தான் வருவாங்க. வர்றவங்க சும்மா வர்றது இல்லைங்க, தப்பிச்சு போகக்கூடிய வாகனங்கள், அதுல கதவை உடைச்சு உள்ள போகக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே தயாரா அந்த வாகனத்துல இருக்கும். முடிச்சுட்டு வேகமா ஓடி போய் அந்த வாகனத்துல ஏறினா எந்த வழியா தப்பிச்சு நம்ம வேற மாநிலத்திற்கோ வேற மாவட்டத்திற்கோ போயிடலாங்கிற அளவுக்கு திட்டம் மிக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. இப்படிதான் சுதர்சனன் வீட்டுக்குள்ளேயும் நள்ளிரவு 2 மணிக்கு உள்ள வர்றாங்க. உள்ள வந்தவங்க முதல்ல பிரதான கதவுன்னு சொல்லுவோம்ல, தலவாசல் சொல்லுவோம்ல, அதை உடைக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் பூட்டிட்டோம்ல நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் தாப்பா போட்டுட்டோம் நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. அந்த தாப்பா அந்த பூட்டெல்லாம் அவனுக்கு ஒரு நொடிக்கு கூட ஆகலைங்க. அந்த அளவுக்கு கத்தி கடப்பாறை கோடாரி எல்லாமே கொண்டு வரான். அதுக்கு முன்னால பூட்டு என்ன தாப்பானாங்க. வந்த உடனே பிரதான ஒரு கதவு முக்கிய தலைவாசலை உடைக்கிறான். தலைவாசலை உடைக்கிற அதே நேரத்துல மாடியில மொட்டை மாடியில இருக்கக்கூடிய கதவை உடைக்கிறான்னா, அப்ப மொட்டை மாடியில ஒரு கதவு இருக்குங்கிற வரைக்கும் அதை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, அதை தெரிஞ்சிருக்கிறான் பாருங்க. இதுதான் அவனுடைய திட்டமிடல். உடைக்கிறாங்க. நள்ளிரவு 2 மணிக்கு உள்ள போறான். 2 ரூம்ல என்ன செய்யறாங்கன்னா, கதவை வெளியில ஓடி பூட்டிடுறான். எவ்வளவு நேர்த்தியா பண்றான் பாருங்க. அந்த ரூமுக்குள்ள இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா அவன் அங்க ஒரு 2 நாள் சேர்ந்துட்டானா இவனுக்கு எதிர்ப்பாளர் கூடிடுறான்ல. அப்ப என்ன செய்யறதுன்னா, எந்த அறைய பிரதான அறைய அப்புறம் பார்த்துக்கோ, முதல்ல எல்லா கதவையும் பூட்டிடுறது, வெளிப்பக்கமா பூட்டிடுறது. வெளிப்பக்கமா பூட்டுறதற்கு பிறகு அப்புறமா ஒவ்வொரு அறையா திறந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ யார் இருக்கானோ அடிச்சு போட்டுட்டு அங்க உள்ள நகையை பூரா எடுத்துட்டு கிளம்பிடுறது. அப்படி செய்யும் போதுதான் அதிமுகவினுடைய எம்எல்ஏ சுதர்சனன் அவர்கள் வேகமா அவர் அறையில விட்டு வெளியே ஓடி வரும்போது அவரை துப்பாக்கியால சுட்டு கொள்றாங்க.
கொன்னுட்டு 65 சவரன் நகைன்னு சொல்லப்படுது. எது உண்மைன்னு தெரியல. 65 சவரன் நகை வந்து கொள்ளையடிக்கப்படுது. இதற்கு பிறகுதான் இந்த தேடுதல் வேட்டையை மிகப்பெரிய அளவில் கொண்டு போறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், காவல்துறை அதிகாரி மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒருத்தர் ஜாங்கிட் அவருடைய தலைமையில தான் இது நடக்குது. இந்த தனிப்படை எங்க போய் தேடுவான்? வந்தவன் வட இந்தியங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது. அவன் பேசின பாஷைகள், ஏன்னா சுதர்சனுடைய மகன், அவங்களுடைய மனைவி, அவங்க எல்லாம் வந்து மிக படுகாயங்களோடு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க பேசிய விதம், அவங்க கத்திட்டு போனது, அவங்க அங்கனக்குள்ள நடந்துகிட்டதெல்லாம் பார்த்து அவங்க வந்து வட இந்தியன் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் அந்த வட இந்தியன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் தெரியணும் இல்லையா? பீகாரா, ஒரிசாவா, அஸ்ஸாமா, ராஜஸ்தானா, ஹரியானாவா, காஷ்மீர் வரைக்கும் வட இந்தியன் தானே. அப்ப என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலா இருக்குது. அப்ப ஒவ்வொரு தேடுதல் வேட்டையா அவங்க போறப்ப வட இந்தியான்றதுனால தென்னிந்தியா விட்டு மேல போயிடுறாங்க. மேல போய் அவங்க தேடுறப்ப அவங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு க்ளூ என்னன்னா கைரேகை. இந்த கைரேகை மட்டும்தான். மற்றபடி அன்னைக்கு சிசிடிவி கிடையாது, மிகப்பெரிய கண்காணிப்பு கருவிகள்லாம் அன்னைக்கு கிடையாது. அப்ப ஒரே ஒரு துருப்பு அப்படிங்கிறது கைரேகை. அந்த கைரேகைகளை தான் மாற்றாங்க. இந்த கைரேகையை வைத்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தேடுறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட கொலை கொள்ளையில சம்பந்தப்படக்கூடியவங்க புதுசா வந்து செய்ய மாட்டாங்க. நிச்சயமாக அவன் வேற எங்கேயாவது வடநாட்டுல, வட மாநிலத்துல ஏதோ ஒரு இடத்துல அவன் குற்றவாளியாக பதிவு பண்ணப்பட்டிருப்பான் அப்படிங்கிற செய்தி எடுத்துக்கிட்டு இந்த கைரேகையை ஒன்னோட ஒண்ணு வச்சு ஒத்து வச்சு பாக்குறாங்க. கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒருத்தருடைய கைரேகை ஆக்ரா சிறையில இருக்கக்கூடிய ஆவண பதிவேட்டினுடைய கைரேகையில ஒத்து போகுது. அதை வைத்து பிடிக்கும் போதுதான் இதுல இருக்கக்கூடிய பூரா வெளியே வர்றான். மொத்தம் 32 பேரை பிடிக்கிறாங்க. ஒருத்தனை பிடிச்சாச்சுன்னா போதுங்களங்க, அதுக்கப்புறம் என்ன பிடிக்கிறது என்ன பெரிய கஷ்டமா? மொத்தம் 32 பேர் இதுல வந்திருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் 23 பேரை ஆஜர்படுத்தல பிடிக்க முடியல. ஆனால் பிடிபட்டவர்கள் 9 பேர். அந்த 9 பேர்ல முக்கியமானவங்க ஜெகதீஷ், ராகேஷ், அசோக், ஜெயில்தார் சிங். இவங்க தான் முதன்மையா A1, A2, A3, A4ல வர்றாங்க. இது போகனா இன்னொரு 5 பேர், 9 பேர் இருக்கிறாங்க. 9 பேர்ல சிறையிலேயே 2 பேர் இறந்துடுறாங்க. ஒரு 3 பேர் பெண்கள். அந்த பெண்கள் வந்து ஜாமீன்ல வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவனையும் அப்ஸ்கண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கவே முடியல. மிஞ்சினது இந்த 4 பேர் தான். இந்த 4 பேருக்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பின்படி என்னன்னா, ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் 3 பேரும் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறது நிரூபணமாகி தீர்ப்பு வந்திருக்கு. இவர்களுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறது நவம்பர் 24ஆம் தேதி சொல்லப்படும். அது போக A4, A4 இருக்கக்கூடிய ஜெயில்தார் சிங் அப்படிங்கிறவர், அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத விரிவா வந்து அடுத்த 24ஆம் தேதி சொல்லப்படும். அவர் குற்றவாளியா இல்லையா என்பதையும் சொல்லப்படுங்கிறாங்க. இந்த ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் வந்து சிறையிலே தான் இருந்தாங்க. ஆனா ஜெயில்தார் சிங் வந்து ஜாமீன்ல வெளியே இருந்தாரு. ஆனால் இன்றைக்கு அவர் நீதிமன்றத்தில் நேர் நின்றுக்கிறாரு. அதனால நவம்பர் 24ஆம் தேதி தான் இந்த கொலை சம்பவங்கள், இந்த கொள்ளை சம்பவங்களுக்கான தீர்ப்பு. அந்த தீர்ப்புல என்ன இவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். இன்று வரை நமக்கு தெரிந்திருப்பது இந்த 3 பேரும் குற்றவாளிகள் தான் என்பது. 20 ஆண்டுகள் கழித்த தீர்ப்பு என்பது எவ்வளவு பெரிய தாமதம் அப்படிங்கிறதும் இங்க ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இருக்குது. 2005ஆம் ஆண்டு நடந்த கொலை 20 ஆண்டுகள் கழித்து தான் ஒரு தீர்ப்பு என்றால் எப்படி இந்த தீர்ப்பை மக்கள் மதிப்பார்கள்? ஆனாலும் இதற்காக பாடுபட்ட ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும், ஒவ்வொரு காவலர்களுக்கும் நாம் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காலங்கள் நீட்டித்து போனாலும் ஆனால் அவர்கள் கொண்ட அந்த வழக்கில் அவர்களை கொண்டு போய் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கித்தர வேண்டும் அப்படிங்கிறதுல உண்மையாகவே மனப்பூர்வமாக அவர்களை வாழ்த்தணும், பாராட்டணும், அவருக்கு நன்றி சொல்லணும். ஆனாலும் காந்தி சொன்னதுதான், பல சொல்லுவார், 1000 குற்றவாளிகள் வந்து நிரபராதிகளாக போயிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி வந்து குற்றவாளி ஆயிடக்கூடாது. அதனாலதான் இந்த ஒவ்வொரு வழக்குகளையும் இந்த காலதாமதம் என்பது அது ஒரு பெரிய குற்றமாகவோ அது ஒரு பெரிய தவறாகவோ எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இருந்தாலும் 2005 இதுவரைக்கும் 20 ஆண்டுகள் இது நீடித்திருப்பது என்பது இந்த குற்றவாளிகளுக்கு எப்படிப்பட்ட மனநிலையை கொடுக்கும், இனிமேல் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்பவர்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்கும் என்பதை உங்களுடைய கருத்துக்கை விடுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கருத்து பெட்டியில போடுங்க. நன்றி, வணக்கம்.